அரபு மொழியில ஹராம் ஹலால் என்ற வார்த்தையை பெரும்பாலான முஸ்லிம்கள் பயன்படுத்துவாங்க. இந்த ஹலால் என்ற வாசகத்தை பெரும்பாலும் பல உணவகங்களின் பெயர் பலகையிலேயோ அல்லது கறிக்கடையிலேயோ நம்ம பார்த்துருப்போம். ஹலால் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இதனால் விலங்குகளுக்கு என்ன பாதிப்பு, மனிதர்களுக்கு என்ன நன்மைன்னு பார்க்கலாம். அரபு மொழியில் ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது, ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது என்பதுதான் பொருள். ஒரு இறைச்சி கடையில இங்க ஹலால் செய்யப்பட்டது என்று எழுதியிருக்காங்கன்னா அந்த கடையில உள்ள இறைச்சி சாப்பிட தகுதியானது என்றுதான் அர்த்தம். இந்த வழிமுறையை தான் முஸ்லிம் மக்கள் கடைபிடிக்கிறாங்க. அப்ப ஹலால் முறையில வெட்டப்படுற ஆடு அல்லது கோழியை தான் சாப்பிட சரியானதா என்று கேட்டால் அதுக்கு முன்னாடி விலங்குகளை ஹலால் முறைப்படி எப்படி கறிக்கு தயார் செய்யறாங்கன்றத பார்ப்போம். நார்மலா ஒரு கோழியோ அல்லது ஆட்டையோ கறிக்காக வெட்டும் போது அதனுடைய தலைய ஒரே வெட்டா துண்டா வெட்டிடுவாங்க, இன்னும் கழுத்து நெரிச்சு கூட முறுக்கிடுவாங்க. ஆனால் ஹலால் முறைப்படி எப்படி வெட்டுறாங்கன்னா, ஒரு ஆட்டையோ ஒரு கோழியோ வெட்டும் போது அதோட கழுத்தை முழுசா வெட்ட மாட்டாங்க, பாதி கழுத்தை மட்டும்தான் வெட்டுவாங்க. கழுத்து பகுதியில் உள்ள முக்கிய இரத்த நாளங்கள் மட்டுமே தான் வெட்டப்படும். கழுத்து மூளையோட இணைகிற பகுதியான தண்டுவட பகுதியை வெட்டாம விட்டுடுவாங்க. இப்படி வெட்டும் போது அதன் கழுத்து பகுதி முழுவதும் அறுபடாமல் மூளைக்கு செல்லும் நரம்பு வரை அறுப்பதால் அதன் வலியை உணர்த்தும் நரம்புகள் துண்டிக்கப்பட்டு வலியை உணராம இருக்க செய்வதற்காகத்தான். இப்படி வெட்டும் போது அதன் உடம்பிலிருந்து முழு ரத்தமும் வெளியேறிவிடும். இதனால இந்த ரத்தத்தின் மூலம் நோய் பரவுதல் தடுக்கப்படுகிறது. வெட்டி சில நொடிகள் கழித்து அந்த விலங்கு துடிதுடிப்பது வலி காரணமாக கிடையாது, இரத்த இழப்பினால் ஏற்படும் தசைகளின் சுருக்கம் மற்றும் தளர்வு காரணமாகத்தான். இந்த ஹலால் வழிமுறையில அந்த விலங்கிற்கு குறைந்தபட்ச வலியும் ரத்தம் முழுசா வெளியேறதுனால இறைச்சியின் சுத்தத்தன்மையும் உறுதிப்படுத்துதுன்னு இஸ்லாமியர்கள் நம்புறாங்க. ஹலால் இறைச்சி அறிவியல் ரீதியாகவும் ஆரோக்கியமானதாக கருதப்படுது. ஹலால் இல்லாம மற்ற முறையில் அறுப்பதனால அந்த விலங்கினுடைய நிலைமை தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றதுன்னு ஆகி போச்சு, அதுல என்ன கருண வேண்டி கிடக்குது, அது துடிதுடித்து செத்தா என்ன இல்ல உடனே செத்தா என்ன என்ற கேள்வி எழலாம். சித்திரவதை செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வதம் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் தான் இந்த ஹலால் விதிமுறையில பிரதிபலிக்குது. உணவுக்காக உயிரை கொல்லும் போது அதுக்கே தெரியாம சட்டுன்னு ஒரு நொடியில கொல்றதுக்கும் உயிர் பிரியற கடைசி நொடி வரைக்கும் வலியை அனுபவிக்க விடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இங்க சொல்லப்படுது. இதுல ஹலால் முறை சரியானதா தவறானதா என்று பிம்பம் படுத்தவில்லை. ஒவ்வொரு சமுதாய வாழ்வியல் முறையும் அவங்களுக்கு சிறந்தது. மேலும் இஸ்லாம் மார்க்கத்தில் வெறும் உணவுக்கு மட்டும்தான் இறைவன் இந்த ஹராம் ஹலால் என்கின்ற சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறானா என்று கேட்டால் கிடையாது. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறை அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட ஹராம் ஹலால் என்றுதான் இறைவன் பிரித்து வகுத்து கொடுத்திருக்கிறான். சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம உடுத்துற உடையாகட்டும், நாம சாப்பிட்ற உணவாகட்டும், குடிக்கிற பானங்கள் ஆகட்டும், வியாபாரம், அதில் நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல், திருமணம் முடிக்கக்கூடிய உறவு முறைகள் ஆகட்டும், இப்படி பல விதிமுறைகளை ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி அனைத்து மக்களுக்குமே இது அனுமதிக்கப்பட்டது, இது தடுக்கப்பட்டது என்றுதான் இறைவன் வகுத்து கொடுத்திருக்கிறான். ஒரு காரியத்தை இறைவன் தடுக்கிறான் என்றால் அதில் மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதுபோல ஒரு காரியத்தை இறைவன் அனுமதிக்கிறான் என்றால் அதில் நன்மை தரக்கூடியதும் கண்டிப்பாக இருக்கும்.